ஹாய், வெல்கம். இன்றைக்கி நம்ம பிக் சைஸ் 46 சைஸு ஹைட்டு, 38 சைஸு ஹிப்பு, பெரிய சைஸு நல்லா ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கான ஒரு பலாசோ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஹைட்டு வெயிட்டாக இருக்கிறது, நல்ல லூஸ் ஃபிட்டு பலாசோ எப்படி கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணோன்றதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இது வந்து ஒரு ஃபேப்ரிக்கை வந்து நான் வந்து ஒரு 43 இன்ச்சஸ் ஃபேப்ரிக்கு, அதை வந்து நான் வந்து இப்போ டபுளாக எடுத்திருக்கேன். டபுளாக எடுத்து 4ஆக நான் வந்து மடிச்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஹைட் வந்து இப்போ எனக்கு 50 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இங்கே மேலே இருந்து இந்த லென்த்து வந்து எனக்கு வந்து 50 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் 50 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஹிப் சைஸ் வந்து நான் வந்து அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 1 2 3 4 ஓகேங்களா. ரெண்டு கிளாத் எடுத்திருக்கேன். 2 கிளாத் எடுத்துகிட்டு அந்த சைட் ஃபோல்டிங் இல்லை, அதை வந்து நான் வந்து 50 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிவிட்டு 50 இன்ச்சஸாக 2 லென்த்தை கட் பண்ணி அதை நான் வந்து இப்படி விட்த்து சைஸ் வந்து நான் வந்து மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு இந்த சுருக்கம்லாம் போக நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வந்து அந்த சுருக்கமே இருக்கக்கூடாது. கட் பண்ணும்போது ஈஸி மெத்தட் தான். நம்ம வந்து ஹிப் அளவு மட்டும் நமக்கு வந்து இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடில் ஹிப்பு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போது ஹிப்பை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த வெஸ்ட்டு லென்த்தை வந்து நம்ம வந்து இங்கே கட் பண்ண போகிறோம். இது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கீழே வந்து கீழே ஃபோல்டு பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து இதை வந்து மடிக்க போகிறோம். அதனால் வந்து இது 4 இன்ச்சஸ் ஹைட் வச்சு மடித்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா க்ரிப் இருக்கும். கீழே நல்லா இதுவாக நிற்கும். பலாசோ வந்து சுருண்டுக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ அதனால் வந்து நான் 50 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். 50 இன்ச்சஸ் டோட்டலாக எடுக்கும்போது நமக்கு வந்து 46 இன்ச்சஸ் ஹைட்டு வரும். பலாசோ போடும்போது மேலே 2 இன்ச்சு வந்து பெல்ட்டு வைக்க போகிறோம். பெல்ட் வைக்கிறனால அகெயின் வந்து 48 இன்ச்சஸ். ஸோ இப்போ 48 இன்ச் வந்து ஃபுல் சைஸ் பலாசோ ஹைட்டு. ஹிப்பு வந்து 38 39 நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம். நமக்கு வந்து இது வந்து ஹிப்பு அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 43 இன்ச்சஸில் நமக்கு வந்து ஒரு சைடு ஒரு ஹாஃப் எடுத்திருக்கோம். 43 இன்ச்சஸில் ஹாஃப் அப்படின்னும் போது நமக்கு வந்து 21. ஸோ இப்போ 21 வந்து நம்மளுக்கு வந்து நிறையவே வரும். நம்மளுக்கு ஹிப்னுடைய அகலம் வந்து நமக்கு நல்லாவே வரும். நமக்கு தேவையான அளவுக்கு ஹிப் சைஸை வந்து நம்ம இந்த மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதிலேருந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹிப்பு அகலத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண ஒரு பலாசோவை வச்சு நம்ம வந்து பேஸாக வச்சு இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ஒரு பலாசோவை எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம வைக்கும்போது கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் நம்ம இந்த லாஸ்ட்டு சைடை நல்லா ப்ரெஸ் பண்ணி இப்படி நம்ம கொஞ்சம் நல்லா இழுத்தா தான் நமக்கு வந்து இந்த லாஸ்ட்டு வரைக்கும் சுருக்கம் இல்லாமல் கிளாத் வந்து ஷ்ரிங்க் ஆகாது. அப்புறமா நமக்கு வந்து கம்மியாக சைஸ் வரும். ஸோ அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு இந்த சுருக்கம் இல்லாமல் நம்ம இதை வைக்கணும். இந்த ஹைட்டு பார்க்கும்போது இதை பாருங்கள், இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த 4 இன்ச்சஸ் இருக்குது. இந்த 4 இன்ச் வந்து நமக்கு என்ன ஆகும்னா இந்த இப்படியே ஃபோல்டு பண்ணி இதில் ஸ்டிச் பண்ண மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதனால் அது எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட் வந்து இவ்வளோ தான் தேவை. இங்கே இருக்க பாருங்கள் இந்த பார்டர், இதை வந்து நம்ம வந்து பெல்ட் மாதிரி கீழே வச்சா தான் நமக்கு வந்து இந்த பலாசோ வந்து சுருளாமல் நல்லா வெயிட்டுக்கு வந்து நல்லா நிற்கும். ஸோ இப்போ இங்கேருந்து கேப் இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தில் இங்கேருந்து இப்படியே இந்த லென்த்தை கொண்டு வர போகிறோம். இது கொண்டு வந்து இங்கே நம்ம கட் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்மளோட ஹிப் சைஸு, அதோட நம்மளோட இந்த சைஸ் வந்து நம்ம அதை அப்படியே இதில் எப்படி இருக்கோ அந்த பலாசோவில் அந்த அளவு அப்படியே மெஷர்மெண்ட் வந்து நம்ம இதை வந்து ஒரு ட்ரா பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ட்ரா பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கொஞ்சம் ஹைட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் இந்த பெல்ட்டை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 1/2 இன்ச் இல்லை ஒரு 1 இன்ச்சே வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து
கிளாத் வந்து கீழே இறக்கி கூட நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வச்சா தான் இந்த பெல்ட் அட்டாச் பண்ணும்பொழுது நமக்கு வந்து இந்த கிளாத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் இது இல்லாமல் ரிங்கிள்ஸ் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணால் நல்லா வரும். ஸோ இப்போ இங்கே மேலே மார்ஜின்லேருந்து நம்ம வந்து ஒரு 1 இன்ச் ஒரு சைடுக்கு அப்படி வச்சாலே போதும். ஒரு 1 இன்ச் கேப் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்ஜின்லேருந்து நம்ம இந்த பலாசோ வந்து அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து அப்படியே அவுட்லைன் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு இங்கே வந்து என்ன பண்ணோன்னா, இங்கே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தோம்னா அது வந்து பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபீமேலுக்கு போடுறதுனால இது வந்து அந்த ஹிப்பினுடைய சைஸை வந்து கொஞ்சம் கர்வாக கொடுத்தோம்னா நமக்கு வந்து அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்கும். அதனால் வந்து அது வெறும் அப்படியே நார்மல் பேண்ட் மாதிரி இல்லாமல் எப்படியும் கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் இந்த சைடும் கட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து இதை இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் கட் பண்ண போகிறோம். கட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம ஹிப்பு மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக வந்து ஹிப்பினுடைய விட்த்து வந்து 11 இன்ச்சஸ் பர் சைடு வச்சுருக்கோம். ஒரு ஹாஃப் வந்து அப்போ அந்த மாதிரி 4. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து 44 இன்ச்சஸ் வந்து இடுப்பு வரும். அது நமக்கு லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே எலாஸ்டிக் இருக்குது. ஸோ இப்போ அந்த எலாஸ்டிக்கில் அந்த 4 இன்ச்சஸ் குறைஞ்சிச்சின்னா நமக்கு வந்து 40 இன்ச்சஸ் இடுப்புக்கு அகலம் வரும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இதுக்கு வந்து மார்ஜின் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கர்வ் வந்து கட் பண்ணிக்கணும். அதை ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே கர்வ் ட்ரா பண்ணியிருக்கேன் அந்த ஹிப்பினுடைய அந்த ஷேப்புக்கு. இது வந்து அந்த சென்டர் ஹிப்பினுடைய அந்த ஷேப்புக்காக இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இது ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு இங்கேருந்து இந்த கர்வ்லேருந்து நம்ம வந்து இங்கே அதை அப்படியே வந்து அந்த சென்டரில் அந்த லெக்கு சைடு வந்து சென்டர் லெக் சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இது வந்து அவுட்டர் லெக் சைடு. இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இதை அப்படியே 2 பார்ட்டாக வந்து பிரித்து கட் பண்ணிடணும். இவ்வளோ தான் பெலஸை கட் பண்ணுற மெத்தடு. இது கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இவ்வளோ தான் ஈஸி மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்க நார்மலான ஒரு பெலாசோ எடுத்து இந்த மாதிரி நல்லா 4 சைடு நம்ம வந்து நம்ம இப்படி போட்டோம்னா நமக்கு வந்து டிசைனும் பேட்டர்னும் கரெக்டாக வரும். பேட்டர்னும் வந்து 4 பக்கமும் வந்து டிசைன் வந்து லெக்கில் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி செப்பரேட் பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ விட்த்துக்கு வேணாலும் நம்ம இந்த 43 இன்ச்சஸ் அப்படின்னும்போது எவ்வளோ ஃபேட்டாக இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ண முடியும். இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு கொஞ்சமாக குறையும். இந்த இடம் குறையும் போது நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாகும். அது பிரச்சனை இல்லை. நம்ம எவ்வளோ விட்டுனாலும் நம்ம வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கூட வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருக்குனாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து லூஸ் பெலாசோ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆமாம், லூஸாக வந்து நம்ம வந்து பெலாசோ ஸ்டிச் பண்ணலாம். இதனுடைய டோட்டல் விட்த்து பாருங்கள். ஒரு சைடுக்கு நமக்கு வந்து 22 இன்ச்சஸ் கிட்ட வருது. 22 இன்ச்சஸ் கிட்ட வருது. ஸோ இப்போ 22 இன்ச்சஸ்னால் பாருங்கள், 2 இன்ச் 21 இன்ச்சு ஒரு 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்கில் 2 சைடும் போனால் கூட 20 இன்ச்சஸ் 20 × 4 எவ்வளோ 80 இன்ச்சஸ் இருக்குது நம்மளுக்கு விட்த்து மொத்த இடுப்பு சுற்றளவும். ஸோ இப்போ அவ்வளோ ஃபேட் இருக்க நமக்கு வந்து அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க. மேபி ப்ரெக்னென்ட் லேடிஸ் யாருக்காவது ஸ்டிச் பண்ணோன்னா கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 இன்ச்சஸ் கூட நமக்கு கேப் இருக்குது. அதை வச்சு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம கட் பண்ணுறதை மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி கட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பார்ட்டு அகெயின் சொல்கிறேன், இந்த அவுட்ரு பார்ட்டு இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஷேப் கொடுத்து இங்கே கட் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு வந்து அப்படியே இந்த 2 பார்ட்டையும் கட் பண்ணி கொண்டு வந்து இந்த ஹிப்புக்கு மட்டும் ஒரு ஷேப்பு. இது வந்து நம்ம விமன் அப்படிங்கிறதுனால அந்த கர்வுக்கு அழகாக இருக்கும். அப்போ தான் அதை கட் பண்ணால் கொஞ்சம் நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் அது பேண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கர்வ் வரணும் அப்படிங்கிறனால ஒரு சின்னதாக அங்கே ஒரு கட், அவ்வளோதான். இந்த பார்ட் வந்து நமக்கு வந்து எலாஸ்டிக் மேலே அட்டாச் பண்ணுறதுக்காக இது வந்து ஒரு 1 இன்ச் வந்து ஒரு 1 to 1.5 இன்ச் வந்து நான் வந்து இதை கட் பண்ணக்கூடாது. இது அப்படியே தான் இருக்கணும். கிளாத்தில் அப்படியே இருக்கணும். இது வந்து அந்த ஹைட் இருந்தால் தான் நம்மளால் இதில் வச்சு நம்மளால் அந்த பெல்ட்டு வந்து நம்மளால் ஜாயின் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள், இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி அந்த ஹிப் ஷேப்பையும் கட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இங்கே இந்த மார்ஜின் லெவல்லேருந்து எல்லா லேடீஸ்க்குமே வந்து நம்ம வந்து ஒரு 15 இன்ச்சு ஹைட்டில் தான் வந்து இந்த கர்வ் வந்து நமக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து வரணும். ஸோ இப்போ டோட்டலாக எப்போ மெஷர்மெண்ட் வச்சாலும் 15 தான் மேக்ஸிமம். இல்லைனா ரொம்ப கீழே தொங்கும், அது நல்லா இருக்காது பார்க்க. ஸோ அதனால் 13லேருந்து 12, ரொம்ப சின்ன பசங்களாக தான் 10 வைக்கலாம். இந்த 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 இது பெண்டு, இங்கே ஸ்டார்ட் பண்ணுற பெண்டு வந்து நம்ம வந்து இந்த 10லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். 10 ரொம்ப சின்ன பசங்கன்னா 10லேயே வச்சுக்கலாம். கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இந்த பல்கியாக இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து நம்ம வந்து 15 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். இப்போது 15 இன்ச்சஸ்க்கு கீழே வச்சோம்னா ரொம்ப கீழே ரொம்ப வந்து பலசோட அந்த கட் வந்து கீழே ரொம்ப தொங்கும், அது நல்லா இருக்காது. இதுவே ரொம்ப அதிகம் தான். 15 இன்ச்சஸாகவே போதும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் இங்கேருந்து இதை வந்து இப்போ இப்படி ஷேப்பாக கொடுத்து கட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த பார்ட் வந்து இதை அப்படியே ரெண்டாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். இது இங்கே கட் பண்ணதுக்கப்புறமா தான் இதை கட் பண்ணணும். ஏன்னா இங்கே ஷேக் ஆகிடுச்சுன்னா இது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஓகேங்களா? இப்போ அதை கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஷேப் கரெக்டாக நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த சைடும் கட் பண்ணியாச்சு. 4 பீசஸ் வரும். 1 2 3 4. ஓகேவா? இப்போ இந்த 4 பீசஸ் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை டர்ன் பண்ணணுன்றதை ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த பீஸ் வந்து நமக்கு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே பேக்கெட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த சைடு அந்த ஹிப்பு சைஸில் வச்சுட்டு நம்ம இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை அப்படியே பேக்கெட்டாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து பேக்கெட் வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு 1 சைட் பேக்கெட்னாலும் ஓகே. 4 பீசஸ் இருக்கிறதுனால 2 சைடும் பேக்கெட் வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை அப்படியே கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா 2 ஹிப் சைட்லேயும் நமக்கு வந்து 2 பேக்கெட்ஸ் கிடைக்கும். இல்லை ஒரு பேக்கெட்டே நல்லா திக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை அப்படியே ஜாயின் பண்ணி லைனிங் மாதிரி கொடுத்து நம்ம ஒரு சைடு வந்து நல்லா பெரிய பேக்கெட்டை வச்சா ஃபோன் ஏதாவது வச்சுக்கிறதுக்கு நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இது பார்ட் 1. இது ரெண்டுத்தினுடைய இந்த ஹிப்பையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது இதையே செகண்டாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் இப்படி பிரித்து ஹிப் சைஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் கட்டிங், இவ்வளோ தான். ஸ்டிச்சிங் போது நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு 2 பீஸை வந்து ஏ பீஸுன்னு சொல்லலாம். இது ரெண்டாவது 2 பீஸை வந்து பி பீஸுன்னு சொல்லலாம். ஏ பீஸ் ரெண்டுத்தினுடைய சென்டரையும் ஜாயின் பண்ணிக்கணும். பி பீஸ் ரெண்டுத்தினுடைய சென்டரையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டு எப்படி ஸ்டிச்சிங்கில் மாற்றி போடணும் துணியை அப்படின்றத நான் காமிக்கிறேன். இவ்வளோ தான் மெத்தடு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கீழே ஃபோல்டு பண்ணிக்கணும். கீழே ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக்கெட் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ இது வரைக்கும் தான் பலாசோட பாட்டம் பார்ட்டு.